நான் கல்யாணம் செஞ்ச புதுசுல இருந்து வாடகை வீட்டுல தான் போய் 13 வருஷமா என் வாடகை வீட்டுல தான் போய் இருக்கும். எவ்வளவு வாடகை கொடுக்குறாங்க? வாடகை நீங்க எல்லாம் 4000 ரூபாய். எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? பண்ருட்டி பாய். பண்ருட்டில இருக்கு. அங்க உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் அல்லது பள்ளிவாசல் நிர்வாகம் யாரும் உதவி பண்றது கிடையாதா? யாருமே எங்களுக்கு செய்யறது இல்ல பாய். நஷ்டமோ நான் உழைச்சி என் புள்ளைகளை காப்பாத்துறேன் பாய். நான் கேட்டான்னு வச்சுங்களேன், சும்மா தான் செய்வோமா போவோமாம்பாங்க. இல்ல என் வீட்டுக்காரர் இது மாதிரி இருக்காரு, பிள்ளைக்கு பீஸ் கட்டல இருந்து அழுதா கூட யாருமே எனக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க பாய். எனக்கு என் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டி என் பிள்ளைகளை படிக்க வச்சா போதும் பாய். நான் வேலைக்கு போவோம் பாய். எனக்கு பீஸ் கட்டுறது கூட தெரியல பாய். சாப்பாடுக்கு பாப்போம், நான் பீஸ் கட்டுவான். நான் 3 பிள்ளைய எத்தனை மாசமா உடல்நல சரியில்லாம இருக்காங்க? அவருக்கு வந்து ரொம்ப நாளா ஹார்ட் ப்ராப்ளம் பாய். தெரியாது எனக்கு. தெரிஞ்சுதான் நான் 3 குழந்தை கூட பெத்துக்க மாட்டேன் பாய். போவாதான் ரொம்ப வாயால ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க, சாப்பிட முடியலங்கிறாங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அதான் பைக் கடையில வேலை செய்யறேன் பாய். நானு பைக் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கடையில இருக்கேன் பாய். நான் உங்களுக்கு என்ன உதவி வேணும்? நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் கடனா மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் பாய். எனக்கு கடன் இல்லன்னு என்னை விடுதலை பண்ணி விட்டா கூட எனக்கு போதும் பாய். என்ன கடன் வாங்கிருக்கீங்க? எனக்கு 1 லட்சம் ரூபாய் கடன்ல மாட்டிக்கிட்டேன் பாய். கடன் வாங்குனீங்க? வீருக்கு உடம்பு சரியில்லைன்னு வாங்கினேன் பாய். பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு வாங்கிதான் பாய் நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு அதுல இருந்து நீங்க என்னை மீட்டி விட்டா கூட நான் உழைச்சு கூட என் பிள்ளைகளை காப்பாத்திப்பேன் பாய். அதாலதான் பாய் என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட என்னால போட முடியல. எனக்கு அதான் பாய் கஷ்டமா இருக்குது. நீங்க அதுல மட்டும் நிறைய பேர் அந்த பகுதியில கஷ்டப்படுறாங்களா? நிறைய பேர் இருக்காங்க பாய், எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த இஸ்லாமிய அமைப்புகள் பள்ளிவாசல்கள் நிர்வாகம் யாரும் உதவி பண்ற கிடையாது. செய்யறாங்க பாய், செய்யாம இல்ல. அவங்க ஆளை பார்த்து செய்யறாங்க பாய். நம்ம எவ்வளவோ துடிச்சிட்டு கிடக்குறோம் பாய். அதாவது வசதி இல்லாதவங்களுக்கு அவங்க உதவி பண்றது கிடையாது. யாரு வசதியா இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி பண்றாங்க. அவங்களுக்கு செய்யறாங்க பாய். பாய் நீங்க ஊர் எந்த ஊர் சொன்னீங்க? பண்ருட்டி பாய். பண்ருட்டி கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம் பாய். எவ்வளவு நாளா இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க? நான் என் வீட்டுக்காரர் கல்யாணம் செஞ்சதுல இருந்து சம்பாரனே இல்ல பாய். 100 ரூபாய் 150 ரூபாய் எப்படி பாய் நான் திண்டிய 3 பிள்ளைய காப்பாத்துவேன்? நீங்களும் யோசிச்சு பாருங்க பாய். உங்களுக்கு தெரியாத ஒண்ணா இல்ல, அல்ல இன்னும் உங்களுக்கு பறக்கத்து கொடுப்பான் பாய். எனக்கு 4 அண்ணமா இருக்கு பாய். 4 பேரு இருந்தோம். 1 ரூபாய் கூட மாசத்துல யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாய். ஒருத்தவங்களுடைய கை நிதி எவ்வளவு நாளத்துக்கு போய் எனக்கு கடன் வாங்கி திங்க முடியும் சொல்லுங்க? எல்லாம் இருந்தோம் நான் அனாதையா இருக்கேன் பாய். உங்க வீட்டுல இருந்து பள்ளிவாசல் எவ்வளவு தூரம்? தான் பாய். ஆனா இது வரைக்கும் எந்த உதவியும் அவங்க பண்ணல. யாரும் பாய் நாங்க வாடகை தான் பாய் இருக்கிறோம். யாருமே இஸ்லாமிய அமைப்புகளும் யாருமே எந்த ஒரு உதவியும் பண்றது கிடையாது. இல்ல பாய், இல்ல பாய். அவங்க இருக்கிறவங்களுக்கு தான் போய் செய்வாங்க. நாங்கெல்லாம் நம்மளெல்லாம் பார்த்தா ரொம்ப இலக்காரமா தெரியும் பாய். நானும் போய் யாருக்கே போய் நிக்கவும் மாட்டேன் பாய். சரி செய்யலையேன்னு கேட்கவும் மாட்டேன் பாய். அவங்களுக்கா தெரியும் என் வீட்டுக்கார உடம்பு சரியாதவரு, நாங்க இல்லாதப்பட்டவங்க வந்து இது வரைக்கும் ஒரு குடிசை போட்டு ஒரு இடம் கொடுத்தது இல்ல பாய். இந்த குடிசையில இரிமான்னு கூட சொன்னது இல்ல பாய். ஒரு இடம் கிடைச்சா கூட ஒரு குடிசைய கட்டி கூட என் புள்ளைல வச்சு நாளாக்கும். புருஷன் சரியில்லை பாய். என் நசீபுல என் ஊர்ல எல்லா பொண்ணும் நல்ல பையன் இருக்காங்க. என் தலையெழுத்து இந்த வயசுலயே எனக்கு இது மாரி எல்லாம் வச்சுட்டானேன்னு சொல்லிதான் பாய். எனக்கு கஷ்டமா இருக்குது. ஒரு சந்தோஷத்தை கூட நான் பார்த்தது இல்ல பாய். நானு காலத்துக்கும் உழைச்ச கட்டையே தான் பாய் இருக்கேன் நானு. உங்களை மாதிரி நிறைய அப்படி கஷ்டப்பட்டு நிறைய பேர் இங்க போன் பண்ணிருக்காங்க. முடிஞ்ச வரை என்னால உதவி பண்றேன். சரியா? இந்த உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புங்க, இங்கிலீஷ்ல அட்ரஸ் அனுப்புங்க. நேரடியா நாங்க அங்க வரோம். சரியா? உங்களுக்கு மாசம் ஏதாட்டும் வங்கி கணக்குல நாங்க போடுறதுக்கு ஏற்பாடு பண்றோம். ஆனா நீங்க சொல்றது உண்மையா அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் 2 நாள் அங்க வருவோம். 3 மாசம் 3 புள்ள வச்சுக்கிறேன் பாய். 3 புள்ள மேல சத்தியமா நான் சொல்றேன் பாய். விட்டேன்னு சொல்லுங்க. அதான் நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுடைய அட்ரஸ் இங்கிலீஷ்ல அனுப்புங்க. சரிங்க பாய். அனுப்பி விட்டு பின்கோட் நம்பர் அப்புறம் உங்களுடைய மொபைல், ஒருவேளை நான் அங்க வரும்போது முகவரி தெரியலன்னா போன் சுவிட்ச் ஆஃபா இருக்க கூடாது. 2 நம்பர் இருக்காது பாய். சரிங்க பாய். சரியா? நான் இங்க வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட தொகை உதவி பண்றேன். அப்புறம் மாசம் இங்க இஸ்லாமிய திருமண தகவல் மைய சார்பில் ஏதாட்டும் ஒரு தொகையை வங்கி கணக்குல போட்டுரும். நீங்க எங்கெல்லாம் கடன் வாங்கிருக்கீங்களோ அடிச்சுக்கோங்க. சரியா? பெருநாளுக்கு துணிமணி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா உங்க கணவருக்கு உங்களுக்கு 3 பிள்ளைகள் வயது அந்த அளவு, பெண்ணா ஆனா பிள்ளைகள் எத்தனை வயது அளவு தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும் பாய். அதையும் வாட்ஸ்அப்ல டைப் பண்ணுங்க.
நீங்க வரந்துக்கிறீங்களா வந்து பாப்பீங்க பை, வாங்க பை. இன்னும் 48 மணி நேரத்துல அங்க வருவோம். சரியா? சரிங்க. யாராரு ஏதாட்டும் ஒரு உதவி அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு அல்லா ஆமீன் 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 ஆமீன். சரியா? உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த வாங்க இஸ்லாமிய அமைப்புகள் பள்ளிவாசல் நிர்வாகம் கண்டுகிறது கிடையாது. இல்ல பை, உங்களை எந்த ஊர்லயுமே எதுவும் பண்றது கிடையாது. இல்ல பை, சத்தியமா இல்ல பை. சமூக வலைதளத்துல அவங்கள தோல் உரிக்கிறேன். சரியா? சரிங்க பை. அஸ்ஸலாமு அலைக்கும். அட்ரஸ் அனுப்புங்க. அழைக்கிறேன் சார், அனுப்புறேன் பை.